தென்சென்னை வாக்காளர் பெருமக்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்ற என் குறித்து அவருடைய கருத்து என்பது தென்சென்னை வாக்காளர் பெருமக்களை கொச்சைப்படுத்துவதாகும். ஆகவே அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன. நீங்க பண்ண போறீங்க மேடம்? உங்களுடைய முதல் இது என்ன? கடந்த முறை தொடர்ந்து 5 வருஷம் இருக்கீங்க. அதுல ஏதாவது விடுபட்ட பணிகளுக்கு எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க போறீங்க? இல்ல உங்க மேல என்ன விமர்சனம்னா நீங்க தொடர்ந்து மக்களை சந்திக்கின்ற ஒரு விமர்சனங்களை தேர்தல் காலத்தில் வைக்கப்பட்டது. இது அதை தான் நான் சொல்லுவது. இதை எப்படி பொய்யாக அவர்கள் பரப்புகிறார்கள் என்பது மக்களுக்கு மிக நன்றாக தெரியும். அது பொய்யான பரப்புரை என்பதால் தான் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் 2,26,000 வாக்கு வித்தியாசத்தில் என்னை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வாழ்த்துக்களோடு ஆசையோடு தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். வெள்ளத்தின் பொழுது இப்பொழுது சொல்பவர்கள் எல்லாம் வெள்ளத்தின் பொழுது எங்கே இருந்தார்கள், கடந்த 5 ஆண்டு காலத்தில் எங்கே இருந்தார்கள்? தொடர்ச்சியாக மக்கள் பணியிலே களத்திலே நாங்கள் நின்றிருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் நின்றிருக்கின்றது. 40 இடங்களையும் நாங்கள் இன்றைக்கு வென்றிருப்பதால் தான் அங்கே மத்தியிலே மைனாரிட்டி அரசு அமைந்திருக்கின்றது. இல்லைங்க, அதுதான் நான் சொல்றேன். வெற்று புலம்பல்களுக்கெல்லாம் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 40ஐயும் நாங்கள் வென்றதால் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு இந்தியாவினுடைய பிரதமர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முதல் வணக்கத்தை வைத்திருக்கின்றார். செங்கோலை விடுத்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு வைத்திருக்கின்றார். இதுகாரும் நாங்கள் அசைக்க முடியாதவர்கள், 400க்கு மேல் வாங்குவோம் என்கின்ற பிம்பம் தகர்க்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான முதல் அடியை தமிழ்நாடு கொடுத்திருக்கின்றது. எல்லா முறையும் இந்த தொகுதி மக்களுக்கான முதல் ப்ரையாரிட்டியாக அவர்களுடைய கோரிக்கைகளை நான் வந்தவுடனே அவர்களிடம் கள ஆய்வு செய்து இந்த பணிகளிலெல்லாம் கேட்டு அறிந்தது. இந்த ரயில்வே பணிகள் முடுக்கிவிடப்பட வேண்டும். ஏனென்றால் ஒன்றிய அரசிடம் பல முறை சென்ட் தாமஸ் மவுண்ட், வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் கேட்டாச்சு, கிடப்பில் கிடக்கு. அதே மாதிரி டோல்கேட் கட்டணங்கள் குறைக்கப்பட வேண்டும், டோல்கேட்கள் அகற்றப்பட வேண்டும். இவற்றையெல்லாம் தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறோம். கிடப்பில் கிடக்கின்றது. அதனை மீண்டும் வலியுறுத்துவோம். இந்த அடுத்த 5 ஆண்டுகளில் மீண்டும் என்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நாங்கள் சொன்னது போல மகளிர் விடுதிகளை கட்டி கொடுத்திருக்கின்றார் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். கவுன்சிலிங் சென்டர்ஸ், பெண்களுக்கான கவுன்சிலிங் சென்டர்ஸ் அமைக்கப்படும் என்று சொல்லியிருந்தேன். அது இந்த 5 ஆண்டுகளில் நிச்சயமாக தொகுதியிலே ஒரு 3 இடங்களில் அமைக்கப்படும். தொகுதி மக்களுக்கு என்று அலுவலகத்தில் எப்பொழுதும் என்னுடைய அலுவலகத்தில் 24/7 2 பெண்கள், 1 உதவியாளர் இருக்கின்றார். என்னுடைய அலுவலக கதவு எப்பொழுதும் திறந்தேதான் இருக்கும். அலுவலகத்திலும் சந்திப்பேன். எந்த சமயத்திலும் குறைகளை சொல்லலாம். ஏனென்றால் 2 ஆண்டு காலம் கொரோனா. நான் ஏன் இந்த அலுவலகம் திறந்தேன்னா, நிச்சயமாக இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி அதெல்லாம் செய்ய போகிறதில்ல. அவங்க வெளியே வரமாட்டாங்க. 5 வருஷம் கழித்து அதிசயமாக வந்தாங்க, ஓட்டு கேட்டாங்க, நம்ம போயிடுவாங்க உள்ள, அவ்வளோதான். அதனால் செய்ய வேண்டியனா நாங்கள் தான் செய்யணும். அதனால் இப்போது அதில் வேறு என்கிட்ட கேட்டால் நான் என்றைக்குமே எதிர்வாக்காளரை தவறாக நான் பேசினதே கிடையாது. ஆனால் அவங்க ஒரு கருத்து சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திடீர்னு இந்த தொகுதியில் குதித்து வீடியோ போட்டு இந்த பம்மாத்து இந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் பயன்படுத்தவே மாட்டோம். இவங்க முத்தமிழ் அறிஞரின் தொண்டர்கள், அவங்கெல்லாம் முத்தமிழ் அறிஞர்களின் தொண்டர், தளபதியின் தொண்டர்கள். அதனால் பம்மாத்து இம்மாத்தெல்லாம் அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பம்மாத்து வேலை செய்கிறவங்களெல்லாம் தென்சென்னை மக்கள் நிராகரித்தார்கள்னு சொல்கிறாங்க. நிராகரிக்கலை, எங்களை ஆதரித்து இருக்கிறார்கள். ஒன்று, உங்களை மாதிரி குறுக்கு வழியெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் போகிறதெல்லாம் நேர்வழி தான். ஆனாலும் இன்றைக்கி மழை வருது, எவ்வளோ வெளியே நீங்கள்லாம் தொண்டு செஞ்சுறீங்கன்னு நாங்களும் பார்க்க தான் போகிறோம். ஏன்னா எப்படி ரோட்டில் நிற்கிறதுக்கு உங்களோட எங்களுக்கு அனுபவம் இருக்குது. என்னோட 25 வருடமாக தமிழகத்தில் நான் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறேன். ஒரு கட்சியின் தலைவராக இருந்திருக்கிறேன், ஆளுநராக இருந்திருக்கிறேன். என் பக்கத்தில் கூட அனுபவத்தில் நீங்களாம் வர முடியாது. ஆனால் இன்றைக்கி பம்மாத்துக்கு இம்மாத்துன்றீங்க. அதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா நான் அதுக்கு கீழே இறங்கலை. அதனால் நிச்சயமாக தென்சென்னை மக்கள் அந்த 3 லட்சம் ஏறக்குறைய மக்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்க தவறிவிட்டீர்கள் என்பது எனது தாழ்மையான கருத்து.